ஆதியா நான் உங்க ஃப்ரெண்ட ஒரு நிமிஷம் நிக்க சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு சில விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு. என்ன கேட்கணும்? ஆ சில என்ன கேட்கணும்? இங்க பாரு, நீ பண்ணது, உன் ஃபேமிலி பண்ணது எல்லாத்தையும் பொறுமையா அமைதியா கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு எதுவுமே பேசல. இவன் சரியான இழிச்சவாயி, என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், வாய மூடிக்கிட்டு இருப்பான் அப்படின்லாம் நினைச்சு எடக்கு மடக்கா கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கேன், நல்லா வாங்கிக்கிட்டு போயிருவ. வேண்டாம், போ. இத்தனை நாள் அமைதியா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வேற காரணம் இருக்கு. அத நீயா கெடுத்துக்காத, போ. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி உங்க அக்கா சொன்ன உடனே உங்களுக்கு பத்து விட்டு ரோஷம் வந்துட்டோ? பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இது நம்ம தனியா பேச வேண்டிய விஷயம். தனியா அப்புறமா பேசிக்கலாம். போ. முடியாதுங்க. நீங்கதான் வச்சு கேள்வி கேட்பேன். அது எப்படி வண்டியில வரும்போது புலம்பிக்கிட்டே வரீங்க? என் அக்கா வாழ்க்கை போச்சு, என் அக்கா வாழ்க்கை போச்சு, என் அக்கா கண்டி நான் எந்த இடத்துலயுமே நிக்கவே இல்ல, அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தீங்களே. அப்ப என் அண்ணன் வாழ்க்கை கூட தான் போச்சு. நான் என்ன எங்க அண்ணனு கண்டி போயிட்டு நின்னுகிட்டா இருக்கேன்? சொல்லுங்க. என் அண்ணனு கண்டி உங்ககிட்ட வந்து சண்டை போடுறேனா? இல்லல்ல, அமைதியா தானே இருக்கேன். சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். அமைதியா தானே இருக்கேன். பைத்தியமா நீ? பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. புலம்புறன்னுகிட்டு இருக்க. புலம்பெல்லாம் செய்யல, நடந்ததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மை என்னமோ அதை சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? உனக்கு ஜாலியா தான் இருக்கும் அடுத்தவங்களுடைய வலியும் வேதனையும் பார்க்கும்போது. உனக்குதான் எதை பத்தியுமே கவலை இல்லையே. ஈஸியா ஒரு விஷயத்துல இருந்து மூவ் ஆன் வாங்கிட்டு வந்துருவேன். நானும் உனக்கு ஏத்த மாதிரி தலைய ஆட்டிக்கிட்டு வரேன் பத்தியா? அதனால உனக்கு இன்னும் கொஞ்சம் திமிரு ஏறி போய் தான் நடக்கும். உன்ன மாதிரியே எல்லா விஷயத்துலயும் அமைதியா இருக்க முடியுமா எல்லாரையும்? சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டுட்டு கேட்காம விட்டேனே தவிர உன் மேல வருத்தம் இல்லாமலாம் இல்ல மாத்தாயே, சரியா? அதுக்காண்டி என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்ப, கேட்டுக்கிட்டு இருக்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்ல. உன் அண்ணன் பாவமா? உன் அண்ணன் வாழ்க்கை போச்சு அப்படின்னா அது உன் அண்ணன் பண்ண பைத்தியக்காரத்தானோ. அவன் சரியான பைத்தியக்கார முட்டாள். அவன் வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு என் அக்கா வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிருக்கான். அண்ணன் முட்டாள்னா உன் அக்காவும் தான் முட்டாள். இங்க பாரு, நடந்த எந்த விஷயத்தையும் பத்தியும் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. அது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு வாய மூடிக்கிட்டு இருந்தானா உனக்கு நல்லது சொல்லிட்டேன். இப்ப என்னத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க? சில தெரியாம தான் கேக்குற, என்னத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க? உன்னை ஏதாச்சும் யாருன்னா கேட்டாங்களா? உன்னை விட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போன எதனா சொன்னாங்களா? எதுவுமே இல்ல. உன் வாழ்க்கை போச்சா? உன் புருஷன் கூட சந்தோஷமா தானே இருக்க? உயிரோட தானே இருக்கேன், செத்து போயிடலையே இன்னும் நானு. உன் புருஷன் கூட தானே இருக்க. ஆனா என் அக்காங்க அப்படி இல்லையே. வாழ்க்கை ஆரம்பிச்சு சந்தோஷமா ஆரம்பிக்க கூட இல்ல. அதுக்குள்ள எத்தனை விஷயம் பார்க்க கூடாதெல்லாம் பார்த்து, கேட்க கூடாதெல்லாம் கேட்டு, இப்ப புதுசா ஒருத்தி வந்து நின்னுகிட்டு இருக்கா. அவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து போட்டுட்டு வரவனா இருந்தா அன்னைக்கே மொத்தமா முடிச்சுட்டு வந்திருக்கணும். அப்படி இல்லையா, கல்யாணம் ஆகும் போது சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி இருக்கணும். எதையும் பண்ணாம சின்னைக்கு வந்து தைய தக்கன்னு குச்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்பல வாய முடிக்கிட்டு உள்ள போயிரு, இல்லன்னா வாங்கிடுவோம் பத்துக்கோ. ஆமா, மறைச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கான், இல்லன்னு சொல்லலையே. ஒத்துக்கிறோம்ல, மன்னிப்பு கேக்குறோம்ல, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் கூட வாழணும்னு சொல்லி தானே உங்க அக்காவும் ஆசைப்படுறாங்க. அப்ப பேசி சமாதானப்படுத்தி வாழ அனுப்புனா என்ன உங்களுக்கு? அதை விட்டுட்டு அக்கா வாக்குற போயிட்டு உங்க அண்ணனாலதான் குறையும் சொல்லிப்பீங்க. அதுக்கப்புறம் இப்படியும் பேசிப்பீங்க அப்படியும் பேசிப்பீங்க, அப்படிதானே? சிவனா லூசாடா? லூசு மாதிரி பேசுறேன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காளா, இல்ல உண்மையாவே லூசா? என் தலையில பைத்தியத்தை தூக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? இவளுக்கு என்னடா பிரச்சனை? சில எனக்கு புரியல, உங்க ரெண்டு பேருக்கு என்னடா பிரச்சனை? அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை போட்டா நீங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? நாளைக்கு சென்னைக்கு போனோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? துணியெல்லாம் எடுத்து வைக்கணும், அதுவாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா? பைத்தியம் மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சிங்க பாரு, நான் பெருசா நீ பெருசா நீங்க அடிச்சுக்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல மனுஷா. இஷ்டத்துக்கு பேசிட்டு வார்த்தையை விட்டுட்டு ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கறதுனால இங்க எதுவும் மாறிட போறது இல்ல. நீ என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியல. உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இல்ல உன் அண்ணன் மேலதான் முழு நியாயம் இருக்குன்னா? சொல்ல போனா என் அக்காங்க நாங்க பேசவே இல்லை, வாய் மூடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. அமைதியா இருக்கோன்றதுக்காண்டி என்ன வேணாலும் பேசலாம்னு அர்த்தம் இல்ல. போய் உள்ள துணி எடுத்து வைக்கிற வழிய பாரு. ரெண்டு பேரும் பைத்தியம் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் போன மச்சான். நீ விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போயிரு போறதில்ல. நீ அமைதியா இரு, நீ போமா.
அப்ப இப்ப நான் கெட்டவ அப்படிதானே? ஆமாடி, கெட்டவதான் நீ. ஆமா, என்ன? வேண்டாம், இந்த மாதிரி பேசாதீங்க. பைத்தியமாடி நீ, பைத்தியமா நீ? நல்லா தானே இருந்த, நல்லா தானே இருந்த. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. உன்னை ஏதாச்சும் சொன்னா, உன்னை எதனா சொன்னா, சும்மா கண்ட காரணத்தை சொல்லிக்கிட்டு. அப்ப எதுக்கு அங்க வச்சு என்கிட்ட சண்டை போட்டீங்க? சொல்லுங்க, அப்ப எதுக்கு சண்டை போட்டீங்க? இங்க பாரு, நான் எதுக்கு சண்டை போட்டேன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சே வேணும்னே பிரச்சனை பண்ணாத. நான் என் அக்காவை காரணம் காட்டி சண்டை போடல. அந்த ஆளுகிட்ட நீ மாமா நோமான்னு சொல்லிட்டு பேசும்போது எனக்கு எரிச்சலா இருக்கு. அதனாலதான் சண்டை போட்டேன். அந்த டாபிக்ல இருந்து என் அக்காக்காண்டி நான் நிக்கல, உன் பக்கம் தான் நின்னு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு பிடிக்கல ஒரு விஷயம் அப்படின்னா நீ அந்த விஷயத்த பண்ணாத. நான் எப்படி உனக்காண்டி நிக்கிறோனோ அதே மாதிரி எனக்காண்டி நீ நில்லு அப்படின்னு தான் சொன்னனே தவிர அந்த இடத்துல நான் எக்காண்டி சப்போர்ட் பண்ணி உனக்கு எதுவுமே பேசல. உயிர் பால் பொறுத்து நல்ல நல்ல வார்த்தையா வந்துட்டா. யாருடா இவெல்லாம்? எல்லாமே தப்பு தப்பாதான் புரிஞ்சுப்பீங்க. எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சண்டைக்கு போட்டுக்கிட்டு ஏறுவேன் என் மேல, அப்படிதானே? அண்ணனுக்காண்டி பேசணுமா? அண்ணனுக்காண்டி நல்லா பேசுவோம். உன் அண்ணனுக்காண்டி பேச பாப்போம். உன் அண்ணன் பக்கம் என்ன நியாயம் இருக்கு சொல்ல பாப்போம், கேப்போம். என் அக்காவை ஏமாத்தினா சும்மா ரொம்ப பெரிய விஷயம். அப்பது கூட்டிட்டு போயிட்டு குடும்பமா சேர்ந்து என் அக்கா தலையில மிளகா அரைச்சிங்க, அதுவும் பெரிய விஷயம். எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அண்ணனுக்காண்டி நான் பேசல, உன் அக்கா காண்டி மட்டும் நீ எப்படி பேசலாம்னு என்னைய கேள்வி கேட்கிற, அப்படிதானே? உன் அண்ணன் பண்ணதும் என் அக்கா பண்ணதும் ஒன்னாடி ஒன்னா? இன்னைக்கு என் அக்கா வாழ்க்கை அழிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு அதுக்கு முக்கியமான காரணம் நீ. அன்னைக்கு உன் அண்ணன் மட்டும் என் அக்கா கழுத்துல தாலி கட்டலன்னா இன்னைக்கு வேற ஒருத்தவங்க கூட அவ சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பா. சின்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்ததோட சரி இல்லாம விடாம டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறணும். ரெண்டுமே பண்ணாம நாங்க மூடிக்கிட்டு நிக்கிறோம் பத்தியா? இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். என் குடும்பத்தை பார்த்தா உனக்கு கிழிச்ச வாய மாதிரி தாண்டி தெரியும். எதுவுமே கேட்காம அமைதியா இருக்காங்க பாரு. உன் அம்மா மாதிரி ஆள்கிட்ட நான் இதே இன்னொரு கல்யாணம் பண்ணிருந்தா நீ சும்மா இருப்பியா? சொல்லு, எனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்திருந்தா நீ சும்மா இருப்பியாடி? ஐயோ, அப்படியே நீங்க ஒழுக்க மாதிரி பேசாதீங்க. என் குடும்பத்தை மட்டும். யாரு? நான் ஒழுக்கம் இல்ல, அப்படிதானே? உன் குடும்பம் ஒழுக்கம். மச்சான் கேட்டுக்கூட மச்சான், நான் ஒழுக்கம் கட்டுவேனா? அவன் அண்ணன் பண்ண காரியம் ரொம்ப மெச்சுக்க வேண்டிய விஷயம். வந்துட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாரையுமே லவ் பண்ணவே இல்லையா? என்ன மட்டும் தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா என்ன? வேண்டாம், பேச வைக்காத. நான் பேசினா நீ தாங்க மாட்டேன். நிஷா, என்ன இதெல்லாம்? ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. சும்மா இஷ்டத்துக்கு பேசினா அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காத. நீங்க சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் யாரையுமே லவ் பண்ணவே இல்லையா என்ன? சொல்லுங்க, லவ் பண்ணதானே செஞ்சிருக்காரு. ஆயிஷா ஆயிஷான்ற ஒரு பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அவளை லவ் பண்ணதானே செஞ்சிருக்காரு காலேஜ் படிக்கும் போது. எல்லாருக்குமே ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வரதா செய்யும். அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போது அண்ணனும் லவ் பண்ணிருக்கான். சரி, சித சூழ்நிலையில கல்யாணம் ஆயிருக்கு. அன்னைக்கேதான் அது முடிஞ்சு போச்சே. என் அண்ணன் ஒண்ணு குடும்பம் நடத்தி 10 பிள்ளை 15 பிள்ளை பெத்துட்டு அதுக்கப்புறம் வரலையே உங்க அக்கா கிட்ட. உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிதானே கல்யாணம் பண்ணிருக்காரு. அவரு தான் பொண்ணுக்கு சரி இல்ல அப்படின்னா அவர் அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கணும்ல, வேண்டாம்னு சொல்லி. அவர் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படின்னா அப்போ உங்க அக்கா சைடு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். வாய மூட சொல்லிட்டேன். என்னடி இஷ்டத்துக்கு பேசுறா? வாய் அடிச்சு உடைச்சிரும். சொல்லுங்கம்மா. உடங்க உடங்க, யாரு வேண்டாம்னு சொன்னா? என்னல பிரச்சனையா இருக்கா? என்னாச்சு? சண்டை வாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஷாரு, ஆமா என்னாச்சுமா? சொல்லுங்கம்மா. சில சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அங்கேயும்? புரியல. அங்கேயும் சண்டைனா அங்க சண்டையா நடக்குது? ஆமாயா, இந்த மனுஷன் காலையில போனாருல ரேஸ்மா கிட்ட பேசிட்டு இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு கதைய குடிச்சிட்டு. அறிவில்லாதவனா இருப்பான ஒரு வேலை. ஐயோ, நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், கேக்குற மாதிரி தெரியல. ரேஸ்மா கிட்ட பேசிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு கதவை போட்டு டங்கு டங்க உதச்சிக்கிட்டே இருக்காரு. வெளியே தலை கட்ட முடியல. 4 பேர் வாசல்ல நின்னுகிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் எல்லாரையும் சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருக்கேன். இது என் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு. பெரிய அசிங்கமா போச்சு. இது உன் மாப்பிள்ள தானே உன் மாப்பிள்ள தானே ஒரே கேள்வியா கேட்காங்க. தயவு செஞ்சு வாங்கயா, இந்த மனுஷனை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க. வீட்டு முன்னாடி குடிச்சிட்டு வந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு கிடக்காரு. இதோ வர இருக்கமா, ஒரு 5 நிமிஷம். சீக்கிரம் வாங்கயா. என்னாச்சு? அங்க யாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? அனிஷாவோட அண்ணன் குடிச்சிட்டு வந்து அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காராம். என்னவா அந்த ஆளுக்கு? அக்கா கிட்ட பேசணுமா? எவ்வளவு சொல்லி பாத்துட்டாங்களாம், கேக்குற மாதிரி தெரியலையா. அங்க நின்னு குடிச்சுக்கிட்டு வீட்டு கதவை எத்தி எத்தி மிதிச்சுக்கிட்டு இருக்காராம். இதுதான் உங்க அண்ணன் பண்ற லட்சணம். அம்மா அதான் போன் பண்ணி வர சொன்னாங்க. சீக்கிரமா போவோம். சீக்கிரம் வாடா. நானும் வரேன். வாய முடி. சில நேரம் குதிச்சுக்கிட்டு இருந்த தைய தக்கன்னு சொல்லிக்கிட்டே உங்ககிட்ட தான் நீ கேக்குறேன். இவ்வளவு நேரம் குதிச்சுக்கிட்டு இருந்தியே,
அப்படி இப்படி ஆன போன அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் அண்ணன் அப்படி என் அண்ணன் இப்படி என் அண்ணன் பாவம் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மானத்தையும் வாங்குறதுக்காண்டி அங்க வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கான் போல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், இது வரைக்கும் அவன் மேல கை வச்சது இல்ல. அவன் பண்றதுக்கெல்லாம் இன்னைக்கு வாங்காம போறது மட்டும் பெருசுன்னு நினைச்சுக்கோ. அவனை ஏதாச்சும் அங்க போகும்போது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கட்டும், மொத்த யாதியா தான் இருக்கும். உன் அண்ணன் செத்துருவான் என் கையில இன்னைக்கு. ரகு 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 அவன் தெரியாம பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் வரேன். பேசாத நீலாம். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சிவ என்ன வேணாலும் பேசிட்டு ரகு 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 ரகுன்னு ஈனு இழிச்சா அப்படியே முதல்ல பின்னாடியே வந்துருவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏன் இப்படி இருக்க? இல்ல ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ யாரையுமே லவ் பண்ணவே இல்லையா? நீ மட்டும் ஒழுக்கமா? நான் உன்னை திருப்பி கேட்டா இதே கேள்விய நான் உன்னை திருப்பி கேட்டா சொல்லு. உன் தங்கச்சிய அவன் கல்யாணம் பண்ணிட்டு போனானே, அவன் கேட்டுட்டான். இந்த மாதிரி எல்லாம் கேக்குறான், இதுக்கு முன்னாடியே ஒருத்தனை லவ் பண்ணதானே, இப்ப என்ன கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் அம்மா நீ அண்ணன் எல்லாருமா ஸ்டேஷன்ல வச்சு ஒரு பஞ்சாயத்து கூட்டினீங்களே. பொண்ணுக்கு நடந்தா ஒரு மாதிரி, இதே ஆம்பளைங்களுக்கு நடந்தா ஒரு மாதிரியா? சொல்லு. உன் தங்கச்சி என்ன லவ் பண்ணதானே செஞ்சா? என் கூட பேசதானே செஞ்சா? சொல்லுங்க மேடம். என் கூட சுத்ததானே செஞ்சா? இப்போ அவனை கல்யாணம் பண்ணிருக்கானே, உன் தங்கச்சி என்ன ஒழுக்கம் கட்டவளா? சொல்லுடி, உன் தங்கச்சி ஒழுக்கம் கட்டவளான்னு கேக்குறேன். இல்ல தானே? உங்க வீட்டுல யாராச்சும் அந்த மாதிரி தப்பு பண்ணா அவங்க எல்லாருமே ஒழுக்கமானவங்க. இதே உனக்கு வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒழுக்கம் கட்டவங்க. அது எப்படி 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 மொத்த தப்பும் நீங்க பண்ணிட்டு என் அக்கா மேல ஏதோ தப்பு இருக்கா அதனாலதான் என் அப்பா ஒத்துக்கிட்டாருன்னு சொல்ற, அப்படிதானே? வேண்டாம். உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. உன்னெல்லாம் என் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச பாரு, என் புத்தி எதை கொண்டு அடிச்சுக்கிறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்லின்னு என்னன்னு எனக்கு தெரியல. அம்மாதான் இல்ல, வரப்போறவளாச்சும் அம்மா மாதிரி பாத்துப்பா. கல்யாணம் ஆயிட்டு சரி இனிமே நம்ம அவளை நல்லபடியா பாத்துக்கணும், அவளும் நம்ம நல்லபடியா பாத்துப்பான்னு சொல்லி உன் மேல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன் போல நானு. அதான் செருப்ப கழட்டி அடிக்காத குறையா, செருப்பாலேயே அடிச்சா மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின பாரு, செம்மா செம்மையா இருந்துச்சு ஸ்பீச் எல்லாமே. எப்படி நான் ஒழுக்கம் கட்டுவேன், என் அக்கா மேல ஏதோ தப்பு இருக்க போய் தான் உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு எங்க அப்பா. சின்ன என்னென்னலாம் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க, இவ்வளவும் வச்சுக்கிட்டு இருந்துட்டுதான் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க போல. சின்ன உன்னை பார்க்கும் போது அப்படியே பத்திக்கிட்டு வருது. சரி கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கேன். இந்த நிமிஷம் கூட நீ வேண்டான்னு என்னால தூக்கி போட்டுட்டு போக முடியும். என்னை எவனுமே கேள்வி கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் ஒன்னும் உன்னை விரும்பிலாம் கல்யாணம் பண்ணவே இல்லையே. அதான் உனக்கே தெரியுமே நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. ஆனா உன்னை என்னைக்கு மனசார பொண்டாட்டியா ஏத்துக்க ஆரம்பிச்சனோ அந்த நிமிஷத்துல இருந்து நீ சொல்றத எல்லாத்தையுமே பூம்பு மாதிரி தலையாட்டிக்கிட்டு கேட்கதானே செஞ்ச. ஆனா நீ எனக்கு கொடுத்த பாரு ஒரு பட்டம், அதை நினைச்சாதான் எனக்கு அப்படியே புல்ல அரிச்சு போகுது. உன்னெல்லாம் கவலைப்படாத. என்னடா இவன் இப்படி பேசுறானே, உடனே நம்ம கண்ணீர்ல இருந்து அப்படியே தாரையா கொட்டுவோம். அவன் நாளைக்கு இல்லைன்னா நம்மள விட்டுட்டு போயிருவானே சென்னைக்கு போகும்போது. அப்படின்லாம் ஓவரா பில்டப் பண்ணி நைட் ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காத வீணா. நாளைக்கு என்ன நடந்தாலும் உன்னை கூட்டிட்டு தான் போவேன், சரியா? ஏன்னா நான் ஒன்னும் உன்ன மாதிரி சுயநலவாதி இல்ல. ரகு அப்படி மட்டும் சொல்லாதீங்க ரகு. வாய மூடு. சும்மா ரகு 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 நீட்டி என்ன இவ்வளவு நேரம் பேசும்போது தெரியலையா? ரகு ரகு நீக்கிட்டு எகிரிட்டு வந்தா சில எகிரிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறதுக்கு வந்தியே என்ன சொல்லு. இங்க பாரு அனிஷா, மனுஷங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு மனுஷத்தன்மை இல்ல, அதுக்கு பேரு வேற பச்சோந்தி. அதுக்கு பேர் தான் சுயநலம். உன் இஷ்டத்துக்கு உனக்கு தேவையான போது தேவைப்பட்டவங்களுக்காண்டி பேசுறது, அவங்க மேல கரெக்டா தப்பா என்ன ஏதுன்னு தெரியாம பேசுற பாரு, அதுக்கு பேர் தான் சுயநலம். இப்பதான் புரியுது என் அம்மா ஏன் உன்னை இந்த வார்த்தை சொல்லி பேசுறாங்கன்னு சொல்லி. அவங்க சொல்றதுல எந்த தப்புமே இல்ல, கரெக்டா தான் பேசுறாங்க. உனக்கு அறிவுன்ற ஒண்ணு இல்லவே இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. என்ன பேசுறோம் என்ன பேசணும் அப்படின்றத தெளிவா யோசிச்சு பேசணும்ன்றது கொஞ்சம் கூட உன் மரமண்டையில இல்லவே இல்ல. மறுபடியும் சொல்லிட்டு போறேன்,
அங்க உன் அண்ணன் நான் போற வரைக்கும் இருந்தான்னு வச்சுக்கோ, என்கிட்ட அடிபட்டே சாவான். டே மச்சான், வந்துட்டேன், வரேன், சாப்பிட்டு போய் பாடு போ. சொல்றத கேளு ரேஸ்மா, தம்பி வரேன்னு சொல்லிருக்கான், நீ போகாத. சொல்லிக்கிட்டே இருக்க, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான். நீ எல்லாம் போ, நான் பேசிட்டு வரேன். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ரேஷ்மா. தலை எடுத்து சிவனுங்க வேற வந்து தொலைய மாட்டானுங்க. அப்பவுமே போன் பண்ண எங்கதான் இருக்கானுங்கன்னு தெரியல. போன் எங்க தேனே, போன் எடுத்துட்டு வா. ரேஷ்மா என்ன அழகா இருக்கா? இத சொல்லதான் குடிச்சிட்டு அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்களா? ம், உன்கிட்ட பேசுறதுக்காண்டி வந்திருக்கேன். பேசுற நிலைமை இதுதானா? ம், இது என்ன நிலைமை? குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஆ, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் பிடிக்கல, ஒதுங்கிடுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. அதையும் மீறி ஏன், எதுக்கு? வேண்டான்னு ஒரு விஷயத்த விட்டு விலகி வரேன் அப்படின்னா அது என்ன எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? போனா எங்கடி போக? எங்க போ சொல்ற? என்னால எங்க போக முடியாது. பிடிச்சவ எப்படி போக முடியும்? எனக்கு பிடிச்சிருக்கே, என்னால விட்டு வர முடியலையே, போக முடியல ரேஷ்மா. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. நீ நான் பண்ணதுனால கோபத்துல இருக்க. நான் நிறைய அடி சொல்ல ட்ரை பண்ண, ஆனா எந்த பொண்டாட்டியாச்சும் ஒரு புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணோட முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னா ஒத்துப்பாலாம்? ஒத்துக்க மாட்டான்ல. அதான் மறைச்சேன். அதை விட பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு, அது நான் என் வாயால் சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியவும் கூடாது. அப்படி என்ன எனக்கு தெரியக்கூடாத காரணம்? ம், பிடிச்ச பொண்ணதான் கூட்டிட்டு போயிட்டு கொடுமைப்படுத்துவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன எந்த ஊர்ல இதெல்லாம்? உங்ககிட்டதான் கேக்குறேன். அது வேற, நான் பண்ணல. ஆ, நான் என்னைக்காச்சும் ஒரு அதட்டி ஒரு வார்த்தை பேசிருப்பேனா? ஆ, அப்படி பேசினது இல்ல, ஆனா அரைஞ்சிருக்கீங்களே, அடிச்சிருக்கீங்களே. ஆ, அது நான் அன்னைக்கு அது அது ஏதோ பைத்தியக்காரத்தனம். நான் அன்னைக்கு எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? அதுக்குதான் கையெல்லாம் அறுத்துக்கிட்டேன். சரி, கைய எடுத்துக்கிட்டீங்களே, கட்டுங்க. கட்டு, பெரிய கட்டு, கழட்டி தூக்கி போட்டேன். நல்ல விஷயம். உங்களுக்கு இப்ப எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அதே மாதிரி என்னையும் தூக்கி போட்டுருங்க, அதுதான் நல்லது. என்னால முடியாது. என்னால எப்படி முடியும்? எனக்கு நீ வேணும் ரேஷ்மா. எனக்கு நீ இல்லாம இருக்க முடியல. எனக்கு நீ வேணும் ரேஷ்மா. உனக்காண்டி என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியா இருக்கேன். உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணுவேன். நீ இப்படி என்னை விட்டு போகணும்னு நினைக்காது ரேஷ்மா. ம்? எனக்கு எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். எனக்கு நீ வேண்டாம். வேண்டான்னு சொல்ற, சிரிக்கிற. ஆ, வாய் மட்டும்தான் வேண்டான்னு சொல்லுது, ஆனா மனசும் உனக்கும் நான் வேணும். எனக்கு இது எப்பயோ தெரியும். என்னாலதான் உன்கிட்ட நெருங்கி வரவே முடியல. உன்கிட்ட மறைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற குற்ற உணர்ச்சி. வேற வழி இல்லாம உன்னை விட்டு வேலைக்கு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. என் பொண்டாட்டிக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். அதனால என் பொண்டாட்டி பக்கம் வந்திருக்கேன். என் பொண்டாட்டிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். இல்ல, ஒரு சில விஷயத்துக்கு கேள்விக்கான பதில் எனக்கு தேவைப்படுது. சொல்றியா? கேக்குறேன். என்ன கேட்டாலும் சொல்லுவேன். அது ஃபர்ஸ்ட் நாள் என்ன கல்யாணம் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போனல, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒன்று ரெடி பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா சாருக்கு? சில குடி போதையில சார் அதை மறந்துட்டீங்களா? அது எப்படி மறக்க முடியும்? அன்னைக்கு தானே 2 பேருக்குள்ள சண்டையே வந்துச்சு. அந்த நாள் மட்டும் வராம இருந்தா என் வாழ்க்கையில என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்திருப்பேன்.
அன்னைக்கு வந்த ஒரே ஒரு ஃபோன் கால் மொத்தம் மாத்திட்டு என் பொண்டாட்டி என்ன வெறுக்கிற அளவுக்கு மாத்திட்டு. பேச்செல்லாம் மாத்தக்கூடாது. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில். ஞாபகம் இருக்கா இல்லையா? அது எப்படி ரேஷ்மா இல்லாம போகும்? இருக்கு. அன்னைக்கு யார்கிட்ட பேசுனீங்கன்ற வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுதான் உனக்கு தெரியும்ல. அவதான் ஃபோன் பண்ணான். அன்னைக்கு அவளை பார்க்க போனீங்களா? நான் எங்க போனேன்? நான் ஃபோன் பண்ண உடனே கண்டவனுக்கு திட்டிட்டு அதுக்கப்புறம் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். மனசு கேட்கலையா, வாசல் வரைக்கும் போனேன். அப்போ திரும்ப உன்ன பார்த்தேன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாசல்லையே படுத்து தூங்கிட்டேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வாசல்லே தான் இருந்தேன், தெரியுமா உனக்கு? என்ன கொசு கடிங்களா? உங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குமோ? ஊனா எவ்வளவு பிடிக்கும்? அது சொல்ல தெரியல. ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான், தெரியுமா? ஆனா கொஞ்சம் முன்கோபம் அதிகம். அவ அப்பா காண்டி என்னை தூக்கி போட்டுட்டான். அந்த நிமிஷமே என் மனசுல நானும் தூக்கி போட்டுட்டேன். ஆனா ஆனா இத்தனை வருஷம் என்னையே நினைச்சிட்டு இருந்திருக்கா வேற. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? ஆமா ஆமா, ரொம்ப பெரிய விஷயம். நான் வேணா ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். அங்கேயே போய் படுத்துக்கிறீங்களா? அவளும் ரெடியா தான் இருக்கா. பொறிக்கோன்றது வேற, அவங்க கூட மட்டும்தான் வாழ்க்கைய வாழ்வேன்றது வேற. இப்போ ரோட்ல ஒரு நாய்க்குட்டி பாக்குறோம், அழகா கியூட்டா இருக்கு. அது பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போலியா, நல்லா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி, அது அந்த மாதிரி. ஆனா நீ அப்படி இல்ல ரேஷ்மா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்ற அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கும். நீதான் என்ன வேண்டான்னு சொல்ற. என் கோழி வந்துடுறியா? உன்னை நல்லா பாத்துப்பு ரேஷ்மா. நானு உங்களையே பாத்துக்க முடியாத நிலைமையில உட்காந்துட்டு இருக்கீங்க. இதுல நீங்க என்ன நல்லா பாத்துப்பீங்க போல, அப்படிதானே? இது வேற. ரெண்டும் ஒண்ணுதான். குடிச்சிட்டு வந்து வீட்டுல பிரச்சனை பண்றீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்க கூட நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. சின்ன மனுஷனோ தெரியல. இதுல உங்களை நம்பி நான் வர செய்யணும் போல. குடிகாரனை நம்பி எந்த பிள்ளையாச்சும் வருவாளா? மத்தவங்களை விடுங்க, நான் வர மாட்டேன். எனக்கு நீங்க வேண்டாம். ஆனா எனக்கு நீ வேணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ண ரெடியா தான் இருக்கேன். என் உயிரையோ கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். ஒரே ஒரு சான்ஸ் கூட. இனிமே கரெக்டா இருப்பேன். எனக்கு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசை. நீ சொன்னல 6 மாசத்துல ஒரு நாள் கூட எனக்கு நீ ஒரு முழு மல்லிப்பூ கூட வாங்கி கொடுத்தது இல்லைன்னு. அது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமாடி? எது? நான் பொய் சொல்றேன் அப்படிதானே? ஆமா, பொய் தான். தினமும் வாங்கிட்டு வருவேன் தெரியுமா? வாங்கிட்டு வருவேன், பூஜை ரூம்ல வச்சிருவேன். நல்ல கதையா இருக்கேன். எனக்கு வாங்கி தாங்கன்னா சாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு இப்ப என் உயிர் நீதான் அப்படின்னு இருக்கீங்க. உனக்கு தாண்டி வாங்கிட்டு வருவேன். நீ வந்து பேசின உடனே அப்படியே ஒரு பார்வை பார்ப்பியா, மேல இருந்து கீழே வரைக்கும். அந்த பார்வையிலேயே எனக்கு மொத்த ஃபியூஸ் போயிடும். அதுக்கப்புறம் உன்னை பார்த்து என்னால பேசவே முடியாது. பாக்குறதுக்கு தான் ரேஷ்மா சாதாரணமாலாம் இருக்க, அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நீ என்னமோ பண்ற. என்ன பண்ற? அதான் தெரியல. ராம் ராம் ராம், எந்த வீட்டுக்கு போனோம்? எந்திங்க. என்ன பண்றீங்க? எந்திங்க ராம். ரேஷ்மா என்ன பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ராம் 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 ராம், குடிச்சிட்டு வந்தீங்க, தூங்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ராம் ராம், இவ்வளோ நேரம் நீங்க என்கிட்ட பேசினதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கல்யாணமாயி ஃபர்ஸ்ட் வாட்டி மனசுல இருக்கிறதெல்லாம் இப்பதான் சொல்றீங்க. உங்ககிட்ட என்ன காசா பணமா என்ன கேட்டேன்?
எனக்கு என்ன தேவைன்றத கூட உங்களால பண்ண முடியலையே ராம். சின்ன சின்ன விஷயத்த கேட்டாலே வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னை ஈஸியா ஏமாத்தலாம் ராம். ஒரே ஒரு மல்லிப்பூ, ஒரே ஒரு வளையல், என் கூட அன்பா 4 வார்த்தை, இது ஏன் ராம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதை தானே எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. ஆ, ஆனா நீங்க எனக்கு பதிலுக்கு திருப்பி கொடுத்ததெல்லாம் என்ன? நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் காதல், திருப்பி கொடுத்தது என்னமோ வலி, வேதனை, நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம். பிடிக்கும் ராம், பிடிக்காமையா இத்தனை நாள் கூட இருந்தேன். உங்க அம்மா பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா. நான் அவ்வளோ பொறுமைசாலிலாம் இல்லை ராம். என் தம்பி அவன் பிடிச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்து என் கல்யாணம் நின்னப்போ எனக்கு இருந்த கோபத்துக்கு நான் பண்ண விஷயம்லாம் வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமா 2 கிட்ட பேசவே இல்லை ராம். அவ்வளோ கோவம் எனக்கு அவங்க மேல. ஆனா உங்ககிட்ட நான் அப்படி இல்லையே. உங்க அம்மா என்ன பண்ணாலும் உங்களை தானே சுத்தி சுத்தி வந்தேன். நீங்க என்கிட்ட உண்மையா இருந்திருக்கணும்ல. நீங்க ஏன் என்கிட்ட உண்மையா இல்ல? 1000 காரணம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்கவே முடியல. எனக்கும் தான் ஆசையா இருக்கு. ஆனா உங்க மேல மறுபடியும் நம்பிக்கை வைக்க நான் தயாரா இல்லை. என்னால ஒரு வாட்டியும் ஏமாந்து உடைய என்னால முடியலரா. பிடிச்சிருக்குதான், நல்லா இருக்குதான் கூட இருந்தா. நல்லா இருக்கிறதோட சேர்த்து அதிக காயத்தையும் அதிக ஏமாத்தத்தையும் தரீங்களே. நான் எப்படி உங்களை நம்ப முடியும்? அக்கா வாதி அம்மா, ரகு நீயும் வரதா சொன்னாங்க. வெளியே தான்க்கா இருக்கா. நீங்க அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? அதை பார்த்துட்டு அப்படியே வெளியவே நின்றுட்டான். அது அங்கேயும் சண்டை 2 பேருக்குள்ள. சரியான கோவத்துல தான் வந்தான். உள்ள வந்தா எங்க ஏதாச்சும் கையை கீழே நீட்டிடுவானோன்னு நான் தான் வெளியவே நில்லுடா, நான் போய் பேசி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வந்தேன். என்னக்கா இந்த ஆளு இப்படி படுத்துக்கிட்டு இருக்காரு? என்னன்னு என்ன கேட்டா நானா வர சொன்னேன். அவங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டு வா. குடிச்சிட்டு வந்து அங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. அங்க ஏற்கனவே எல்லாரும் உடைஞ்சு போயிருக்காங்க. மறுபடியும் உடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லி விட்டுட்டு வா. சரியா? பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போடா. பத்திரம். சரி, அங்க என்ன பிரச்சனை? யார் மாமாவா? ஆமா, அந்த ஆளு கிடக்காரு. அவருக்கெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் பயப்பட முடியுமா என்ன? அப்போ ரகு உங்களுக்காண்டி பேச முடியலையேன்னு புலம்பிக்கிட்டே வந்திருந்தான். அனிஷா கிட்ட வர இங்க வச்சு சண்டை போட்டிருப்பான் போல. ரகுவோட அப்பா கிட்ட அனிஷா பேசுனதுனால. அதான் அனிஷா உன் அக்கா சொன்னதுனால என் கூட சண்டை போடுறியான்னு அவ ஒரு பக்கம் கேட்க, இவன் உன் அண்ணன் பண்ணதெல்லாம் சரியா அப்படி இப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க. அதுதான், வேற எதுவும் இல்ல. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டு. 2 பேரையும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருக்க சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. அவங்க 2 பேரும் அது ஆரம்பத்துல இருந்து சண்டை தானே போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுதான் சமாதானம் வைப்பாங்களே, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அது இருக்கட்டும். நான் வரும்போது கேட்டிருக்க கூடாது. இருந்தாலும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். தப்பா எடுத்துக்கலன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்போ அவர் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு காலையில அவ்வளவு கோவமா பேசுனீங்க. பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? பிடிச்சிருக்குன்னா என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கலாம், அப்படிதானே? சொல்லுடா, அப்படிதானே? அப்படி இல்லக்கா, உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு. நீங்களும் கஷ்டம் தான் படுறீங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு அவரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களா? அதான். அவர் மனசுல நான் மட்டும்தான் இருக்கானான்னு எனக்கு தெரியல ஆதி. அவளும் இருக்காளா? அவருக்கு நான் தேவைன்னா வருவாரு என்னை தேடி. நான் தேவையில்லைன்னா அவருக்கு என்ன தேவையோ அதை தேடி போட்டோம். எதை தேடி போனாலும் பரவாயில்ல. நான் அவர் கூட இப்ப போயிட்டேன்னு வச்சுக்கேன், அவர் கட்டாயத்த பேர்ல என் கூட குடும்பம் நடத்துற மாதிரி
ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும்டா எனக்கே. எனக்கு அவர் என்கிட்ட பேசுற விதம், அங்க அவர் நடந்துக்கிற விதம், அவங்க அம்மாக்காண்டியும் அவங்க தங்கச்சிக்காண்டியும் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாரோன்னு எனக்கு நிறைய வாட்டி தோணிருக்கு. உன்கிட்ட சொல்ல என்ன, கல்யாணமாயி இத்தனை நாள்ல இன்னைக்குதான் ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசியிருக்குமே, அதுவும் குடிச்சிட்டு வந்ததுனால. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். கட்டின புருஷன்கிட்ட ஒரு பொண்ணு சேர்த்து வச்ச மாதிரி ஒரு அரை மணி நேரம் மனசுல இருக்கிறத பேச, எந்த மாதிரி நிலைமைன்னு எனக்கே தெரியல. இதுல எந்த நம்பிக்கையில இவர் கூட போயிட்டு வாழ சொல்ற? நாளைக்கே எனக்கு என் மனசு ஃபுல்லா அவதான் இருக்கா, எனக்கு அவதான் வேணும்னு போனாருன்னா என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு நான் இப்படி இருக்கிறதே எவ்வளவோ பரவாயில்ல. அவருக்கு உண்மையாவே நான் தேவைப்பட்டேன் அப்படின்னா வரட்டும், தேடி தேடி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பிட்டாரான்னு தெரியல, பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அவங்க கிட்ட சொல்லு. கையில இருக்க கட்டெல்லாம் அவுத்து போட்டிருக்காரு. எது கட்ட ஊத்து போட்டுட்டானா? டேய், பின்ன 34,000 இல்ல 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 34,884 rupees only. தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒன்லி என்ன, அவ தானே கொடுத்தா, அப்புறம் என்ன? நினைச்சுக்கிட்டு இருங்க அவ கொடுத்தான்னு சொல்லி. ஆள பாருங்களேன் ஆள. இன்னைக்கு காலையில அங்க போயிட்டு நான் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க கொடுத்தீங்களா? ஆமா, நானே எவ்வளவோ இந்த பைத்தியக்காரங்கிட்ட சொன்னேன், உட்ரா அவதன்னு சேர்த்தா அவளே கட்டிட்டு போட்டா உட்ரா அப்படிங்கிற, கேட்க மாட்டேங்கிறான். அவர் யாரு இவருக்கு செய்யறதுக்கு? 1000 தான் இருந்தாலும் என் மாமா என் அக்கா புருஷன், நான் செய்யலான்டா அவ எப்படா செய்யலாம்? அவளுக்கு உரிமை மண்ணாங்கட்டி அதெல்லாம் நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் மாதிரி 35,000 போயிட்டு கொடுத்துருக்கான். மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? கொடுத்துட்டீங்களா? ஆமா கொடுத்துட்டான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டேய், இருந்தாலும் 34,000ல அதான் லைட்டா கஷ்டமா இருக்கு. இருக்கும் இருக்கும் உனக்கு. சரி, நாளைக்கு சென்னைக்கு எப்போ போறீங்க? மதியம் பிளான் பண்ணிருக்கோம். சென்னை என்ன இங்க இருந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் டிராவலா என்ன? தடி குழுந்த சென்னை 2.5 மணி நேரம். அது மதியம் கிளம்பணும்னா நைட் ஷிஃப்ட் வர நாளைக்கு இருக்கு. அதான் மதியம் 12 மணி போல கிளம்பிட்டு அங்க போய் ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகி நைட்டு 7:30 மணிக்கு கேப் வரும். சோ மதியம் கிளம்பலான்னு பிளானு. என்னன்னு சரியா தெரியல. கூட்டிட்டு போறதோட இருக்க கூடாது, பத்திரமா பாத்துக்கணும் அந்த பொண்ண, சரியா? நான் தானே கூட்டிட்டு போறேன், அப்ப என்கிட்ட தான் சொல்லணும். ஆளை பாருங்களா ஆள. ஆளாளுக்கு என்ன இழுத்து போடுங்க நல்லா. அவன்கிட்ட நீ தானடா பேசுவ, அதான் உன்கிட்ட சொல்றேன். அட போங்கக்கா நீங்க வேற. சரி, இந்த ஆளை கூட்டு போய் வீட்டுக்கு சேர்த்து வீட்டுக்கு போறதுக்கே மணி ஆயிரும். கிளம்புறோம். நீங்க உள்ள போங்க. நீங்க ஏன் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமா, அப்பா இல்ல? இல்ல. ஓ சரி சரி சரி. எங்க உங்க அப்பா எங்க போயிருக்காரு? அந்த ஆளு என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறாரு? அதே மாதிரிதான் அவரும் என்கிட்ட சொல்லிட்டு போல. ஓ அப்படி. சரி சரி, பை பை. பாத்துடா, பத்திரமா கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போயிருவீங்கல்ல? இல்லன்னா உங்க ஆளை நீங்களே கூட்டிட்டு போயிருவீங்களோ? சொல்லுங்க, இல்லன்னா விட்டுட்டு போறோம். டேய், இல்ல கேக்குறேன். பாத்துடா பத்திரம்டா பத்திரம் பத்திரம்ன்றீங்களா? அதான் அந்த பத்திரமாவது தங்கத்தை நீங்களே கூட்டு போறதுன்னா கூட்டிட்டு போங்க. எங்களுக்கு வண்டி செலவு பிரச்சனை எல்லாமே இருக்கு. பெட்ரோல் மிச்சம் இங்க இருந்து போறது. அடப்பாவீங்களா? நல்லா வருவீங்கடா, கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு போறோம், வேற வழி. பத்திரம் ஆதி. ஐயோ உங்க பத்திரமாத்து தங்கத்தை பத்திரமா கூட்டிட்டு போவாங்க, கவலைப்படாதீங்க. பத்திரமா கூட்டிட்டு போறேன்.